தற்போது எடுக்கப்பட்ட ஆண் பெண் புகைப்படம். பெண்ணா இருந்தா தலையில கண்டிப்பா துணி இருக்கணும். துணி இல்லாத புகைப்படம் நாங்க பெற மாட்டோம். ஒருவேளை எங்க மேல நம்பிக்கை இல்லை, நாங்க பெண்ணோட புகைப்படம் உங்களை நம்பி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா புகைப்படம் இல்லாம நீங்க கொடுக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா புகைப்படம் இல்லாம நீங்க விவரம் கொடுக்கும் போது உங்களை பெரும்பாலான நபர்கள் கான்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஒரு வாழ போகக்கூடிய நபர்கள் அந்த பெண்ணின் முகம் உயரம் எல்லாம் பார்க்காம அவங்களை கான்டாக்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது. அதாவது ஒரு நீங்க பெண்ணோட புகைப்படம் கொடுக்கும் போது உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நபர் ஒரு 10 பேருன்னு சொன்னா புகைப்படம் இல்லாம நீங்க பதிவு கொடுக்கும் போது உங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய நபர் 2 அல்லது 1 பேர் தான் இருக்கும். ஆனா புகைப்படம் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்க பொது தளத்துல போடுறது கிடையாது. சம்பந்தப்பட்ட மணமகன் குறிப்புனா 4 குறிப்பு இருக்கு. முதல் திருமணத்துல மணமகன் குறிப்புக்கு 4 இருக்கு. மறுமணத்துல கிடையாது. மறுமணம் சொன்னா ஒரே குறிப்பு தான். சகோதரிகள் பெண்களுக்கு குறிப்பு, ஆண்களுக்கு ஒரு குறிப்பு, ஒரே குறிப்பு தான். முதல் திருமணம் சொல்லும் போது 4 குறிப்பு இருக்கு. 4 குறிப்புனா சென்னை மண்டலம் 1, திருச்சி மண்டலம் 1, கொங்கு மண்டலம் 1, தென் மண்டலம் 1. நீங்க திருச்சியில இருந்து பதிவு பண்ணா உங்களுக்கு டெல்டா பகுதி மண்டலத்தில் நாங்க இணைப்போம். டெல்டா மண்டலத்தில் என்னென்ன பகுதி வருது? திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, கும்பகோணம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, பெரம்பலூர் மாவட்டம். இதே மாதிரி அது சுற்றி உள்ள மாவட்டங்கள் மணமகள் பதிவு அதுல வரும். அடுத்தது கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலம் போது கோவை, திருப்பூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை இது போன்ற